ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா வடம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, நட்டி நட்ராஜ் அவர்களை யாரு கொன்னா அப்படிங்கிறத இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் கன்ஃபியூஷனோட கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விமலுக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன காதல் கதை. எல்லாத்துக்கும் மேல பாண்டிமுனி அப்படிங்கிற மாடு, அந்த மாடோட சென்டிமெண்ட் எந்த காலத்திலையும் தோற்கவில்லை அப்படிங்கிற அதோட பெருமை, இது எல்லாத்தையும் கொண்டு ஒரு விறுவிறுப்பான அழகான சூப்பரான ஒரு ஃபேமிலி படம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லி ஆகணும். அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறத விமர்சனத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வடம் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் மொதல் சீன்லயே ஒரு மாடு இரட்டை கண்ணுக்குட்டியா 2 கண்ணுக்குட்டி போடுது. அது யார் வீட்டுல அப்படின்னா அவர் தான் நம்ம நட்டி நட்ராஜ். அந்த மாட்டுக்கு பிரசவம் பார்க்கிறவரு முனிஷ்காந்த். இப்ப அந்த 2 கண்ணுக்குட்டிக்கும் அவர் வளர வளர சண்டை பயிற்சி அது இதுன்னு நட்டி நட்ராஜ் பண்றாரு. அதுல ஒரு மாடு தோத்துக்கிட்டே இருக்கு. அதை கூப்பிட்டு பக்கத்துல வச்சு பார்க்கும்போது அதுக்கு ஒத்த கண்ணுல பூ விழுந்திருக்கிறது தெரிய வருது. இது நொல்லக்கண்ணு மாடு, இது வேலைக்கு ஆகாது, இதை சந்தைக்கு ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு ஒரு இரக்கம் இல்லாத மனசா நட்டி நட்ராஜ் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பசுக்களையும் மாடுகளையும் சந்தைக்கு அனுப்பி வியாபாரம் பார்க்கிறவரு நம்ம நட்டி நட்ராஜ். ஆனா இதை தடுக்க ஒரு ஆள் இருக்கணும்ல, அதுதான் நம்ம ஆடுகளம் நரேன், அதாவது விமலோட அப்பா. அங்கிருந்து வர்ற வேனு லாரி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி போலீஸ்ட பிடிச்சி கொடுக்கறதும் ஊர் மக்களுக்கு நல்லது செய்யறதாவும் ஆடுகளம் நரேன் இதெல்லாம் நடிச்சிருக்காரு. அப்படி அவர் கைக்கு மாட்டினதுதான் அந்த ஒரு கண்ணு சரியில்லாத மாடு. அந்த மாடை இது ரொம்ப சின்ன கண்ணு, இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பரிதாபப்பட்டு தன்னோட வீட்டுக்கே கொண்டு போயிடுறாரு. அங்க நம்ம ஹீரோ விமல் அவர் கையில அது போகுது. இந்த மாடை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னா அவர் வளர்க்க ஆரம்பிக்கிறார். இப்போ நட்டி நட்ராஜ் வேணான்னு சொன்ன அந்த மாடு விமல் கைக்கு வந்தாச்சு. விமல் அதுக்கு சரியான ட்ரைனிங் கொடுத்து எந்த களத்திலையுமே தோற்கல. 25 வருடமா அது எந்த களத்திலையுமே தோற்காத மாடு அப்படிங்கிற பெருமையா அந்த மாடு பாண்டிமுனி வாங்கி இருக்குது. இப்படி ஸ்டோரி ஆரம்பிச்சு நல்லபடியா போய்கிட்டு இருக்குங்க. அதோட ஹீரோயினும் வர்றாங்க. ஹீரோயின் விமல்கிட்ட பேசி லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா ஹீரோயின்கிட்ட இன்னொரு மாடு இருக்கு, அந்த மாடுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு காரணமா வச்சு வர்றாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த மாடுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறாரு. ஆனா விமலை கொலை பண்றதுக்கு எந்த இடத்துல இருந்து யார் வருவானே தெரியாது. அவர் போற இடம் எல்லாமே ஆபத்து தான். இப்படி போகும்போது இன்டர்வல் சீன்ல விமல் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு திருப்புமுனை சீனை அங்க வச்சிருக்காங்க டைரக்டர். அந்த ட்விஸ்ட் என்னன்னு கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல தான் பார்க்கணும். ஆனா இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் கூட போர் அடிக்காம ரொம்ப வேகமாவும் விவேகமாவும் அடுத்தடுத்த சீன்கள் ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டிமுனி அந்த மாடுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவர் இப்ப திரும்ப வரணும். அதுக்காண்டி விமல் வெயிட்டிங். இந்த வருஷம் இந்த திருவிழால அவர் தான் விளையாடணும், பாண்டிமுனி தான் விளையாடணும், வேற யாரும் விளையாடக்கூடாது அப்படின்னு விமல் ஸ்ட்ராங்கா இருப்பார். இப்படியே ஒன் சைடு போய்கிட்டு இருக்கும்போது முனிஷ்காந்த் அவரை பத்தி இன்னும் நம்ம பேசல பார்த்தீங்களா. என்னன்னா இதுவரைக்கும் பார்க்காத முனிஷ்காந்த் தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் தான். ஏன்னா அவருக்கு ஒரு அழகான பிளாஷ்பேக் ஸ்டோரி இருக்கு. அதையும் நீங்க தியேட்டர்ல தான் பார்க்கணும். இந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச உடனே டைரக்டரும் கேமராமேனும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அடுத்தடுத்து இந்த சீன்ஸ் தான் வரப்போகுதுன்னு நம்மளால நினைக்க முடிஞ்சாலும் அடுத்தடுத்த காட்சிகளை ரொம்ப அழகழகா சூப்பரா போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க. மியூசிக், சாங்ஸ் எல்லாமே ரசிக்கும்படியா இருக்கு. இது எல்லாமே கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பாண்டிமுனி மறுபடியும் களத்துல ஆடுறாரு, ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் விமலுக்கு இருக்கக்கூடிய பகைகள் அதுவுமே ஒரு ஃபைட் சீனா சென்டிமெண்டா முடிக்கப்படுது. கடைசியா சின்ன வயசுல ரெட்டை குட்டியா பிறந்த அந்த 2 மாடுகளும் கிளைமேக்ஸ்ல பக்கத்துல பெரிய காளைகளா நிக்குது. இறுதியா இந்த படத்தை உடவை கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சனி ஞாயிறை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த மாதம் ஃபுல்லா நல்ல கலெக்ஷன்ல இந்த படம் ரன் ஆக போகுது. கண்டிப்பா குடும்பத்தோட போய் பாருங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.